ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சமாதானம், அதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 29:7 வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாய் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாய் இருக்கும். 70 வருஷம் பாபிலோன்ல பாருங்க, கடவுளுடைய பிள்ளைங்க அங்க போய் சிறைப்பட்டு போறாங்க. கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க சிறைப்பட்டு போன இடத்துக்காக ஜெபம் பண்ணணும். சிறைப்படுத்தி போக யார் வச்சாருன்னு பாக்குறீங்க? கடவுள் தான் இங்க சிறைப்பட்டு போக பண்றாருன்னு சொல்லி முன்னாடி இருக்கிற வசனங்களை படிச்சா உங்களுக்கு தெரியும். சிறைப்பட்டு போக காரணமா இருந்த தேவன் அங்க சிறையாக மனிதர்களை அனுப்பிட்டு அங்க இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கவும் சொல்றாரு. கடவுள் நடத்துற விதத்தை பார்த்தா ரொம்ப கொடூரமானவராக தெரிகிறது வேதத்தை வாசிக்கும் பொழுது. ஆனா நிச்சயமாகவே கடவுள் ரொம்ப நல்லவருங்க. ஒரு இடத்துல உங்களை அடிமையாக ஒரு இடத்துல வேலை செய்ய வைக்கிறாரா, அங்க பாருங்க, அங்க இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க சொல்லுவாரு. நம்ம வாழ்க்கையை நினைக்கும் பொழுது ஏதோ அடிமையா போய் வேலை செஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நானே ஏன் தான் இங்க வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியல. ஆனா கடவுள் சொல்றாரு அங்க இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க சொல்றேன்னு. உங்களால செய்ய முடியுமா? செய்ய முடியாததா கடவுள் சொல்லுவாருங்க. ஆனா அதை செய்யும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவர். ஏன்னா நம்ம உலகத்துல வாழ்ற நம்ம மற்றவங்களை பார்த்து இந்த சூழ்நிலையை பார்த்தே வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, அது மாதிரிதான் நம்ம வாழணும்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஏத்திக்கிறதுனால கடவுள் சொல்றது வித்தியாசமா இருக்கும். ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் சொல்ற வழிதாங்க கரெக்ட். இந்த உலகத்தை பார்க்காதீங்க. கடவுள் என்ன உங்க மனதுல பேசுறாரோ ஏவப்படுறாரோ அதை நீங்க செய்து பாருங்க. சிறைப்பட்டு போன இடத்துல கடவுள் ஜெபிக்க சொல்றாரா? ஒருவேளை உங்க வாழ்க்கை சிறைப்பட்ட வாழ்க்கை போல இருக்கிறதா? அது உங்க மாமியார் வீடா இருக்கலாம், இல்ல வேலை ஸ்தானமா இருக்கலாம், நீங்க வேலை செய்து கொண்டு இருக்கிற ஆபீஸாவும் இருக்கலாம். ஆனா சிறைப்பட்டு போன அந்த இடத்துல நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானமா இருக்கும். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்துலங்க. ஏன்னா நம்ம ஒரு குடும்பத்துல வாழ்றோம்னா குடும்பத்துல இருக்கிறவங்கள பகைச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் பாருங்க, சண்டையோட எண்ணத்தோட பார்க்கும்பொழுது, அவங்க மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல எப்படி வாழ முடியும்? அப்படிதாங்க வாழ முடியாது என்பதற்காக தான் தேவன் பாருங்க, நீங்க ஜெபிக்கும் பொழுதே கடவுள் பாருங்க ஒருவருக்கொருவர் நாம் மாற்றி மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த போராமை, சுயநலம் இது எல்லாம் நம்ம கிட்ட இருந்து போயிடும். அதற்காக தான் தேவன் சொல்றாரு, நீங்க எங்க சிறைப்பட்டு போனீங்களோ, உங்க வாழ்க்கை சிறையா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்காக ஜெபிங்க. அந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கும் போது உங்களுக்கும் சமாதானம் கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சமாதானம் நமக்கு மட்டும் கிடைக்கணும். ஆனா கடவுள் சொல்றாரு, மத்தவங்க சந்தோஷத்துக்குள்ளதான் உங்க சந்தோஷத்தை வச்சிருக்கேன். மத்தவங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கும் போது அந்த சமாதானம் உங்களுக்குள் வரும். நான் சிறைப்பட்டு போன இடத்துல எதுக்காக அவங்களுக்கு ஜெபிக்கணும் தானே நிச்சயமா நினைச்சிருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன்ல சிறைப்பட்டு போயிட்டாங்க. அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்திருப்பாங்க? நம்ம சொந்த ஊர்ல வாழ்ற மாதிரி வாழ முடியுமாங்க? மற்ற நாடுகளுக்கு போனா அங்க அவங்க சொல்றதை கேட்கணும், அவங்க என்னெல்லாம் வேலை வைக்கிறாங்களோ அதை செய்யணும். சிறைப்பட்டு போனதுன்னா அடிமைப்பட்டு போன மாதிரி தாங்க. அவங்க சொல்றதை கேட்கறது தான் இந்த சிறையிருப்பு காலம். ஜெயில நம்மள சுதந்திரமா விட்டுருவாங்களா? அப்படிதான் இங்க வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, நல்ல அர்த்தத்தோடு கண்ணோட்டத்தோடு நீங்க படிச்சு பாருங்க. சிறை என்பது நம்ம இஷ்டத்துக்கு செயல்படாத ஒரு இடமாக தான் இருக்குது. அப்ப நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்களுக்கு அடிமையா வாழ்ற நேரத்துல அவங்களுக்காக ஜெபிக்கிறது எவ்வளவு பெரிய காரியம். ஆனா கடவுள் சொல்றாரு, நீங்க அதை செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு சமாதானம். உங்ககிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட சுயநலங்கள், கெட்ட எல்லாவித சகல நற்குணங்கள், அதாவது நற்குணம் கிடையாது, கெட்ட குணங்கள் எல்லாம் விலகுச்சுன்னா அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய வேலையில தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தாங்க ஜெபிக்கிறோம். ஏன்னா என் குடும்பம், என் பிள்ளைங்க, என்னோட வாழ்க்கை, என்னுடைய பிசினஸ் இப்படிதான் போய் கொண்டு இருக்கிறது. ஆனா மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிங்க. மற்றவர்களுடைய சிறை இருப்பை திருப்பும்படியாக நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி கடவுள் விரும்புகிறார். ஒரு சிறையிருப்பு என்பது நம்ம அந்த ஜெயிலுக்கு போனாதாங்க தெரியும். ஜெயில போனா எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படணும், எப்படியெல்லாம் ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை, நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு வாழ்க்கைன்னு நம்ம அனுபவத்துக்குள்ள வருவோம். அப்படிதான் தேவன், நீங்க ஒரு கஷ்டத்துக்குள்ள போனீங்கன்னா
அது சிறையிருப்பு. அந்த சிறையிருப்புல இருந்து நினைச்சு பார்க்கணும். நம்ம இந்த கஷ்டத்துல இருக்கிறோமே, நம்மை போல பாடுபடுகிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நாமும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவோம். மற்றவர்களும் அதுல இருந்து விடுதலை ஆவாங்க. இதனால பாருங்க மத்தவங்களும் நல்லா இருப்பாங்க, நாமும் நல்லா இருப்போம். கடவுளுடைய விருப்பம் பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். அததான் தேவன் விரும்புகிறார். சுயநலமாக நடப்பதற்காக தேவன் சமாதானத்தை வைத்துட்டு போலங்க. அவர் சிலுவையில, கல்வாரி சிலுவையில எதற்காக என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன்னு சொன்னார் தெரியுங்களா? அவருடைய சுயநலம் இல்லாத அன்பை தாங்க நம்ம கிட்ட வச்சுட்டு போயிருக்காரு. அந்த அன்போடு மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். நமக்கும் சமாதானம், மற்றவர்களுக்கு சமாதானம். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிறையிருப்புக்கு போன மக்களை பார்த்து நீங்க சொல்றீங்க, நீங்க இருக்கிற தேசத்துக்காக ஜெபியுங்க, நீங்க இருக்கிற இடத்துக்காக ஜெபியுங்க, அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த சமாதானம் என்று சொன்னீங்களேப்பா. நாங்க சமாதானத்தை எங்களுக்கு மாத்திரமே தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல. ஆனா எங்களுடைய சமாதானம் மற்றவர்களுக்குள் வைத்திருக்கிறீர், எங்க குடும்பத்தில் இருக்கிற நபருக்குள் வைத்திருக்கிறீர், எங்களை சுற்றி வேலை செய்கிற ஜனங்கள் மத்தியில் வைத்திருக்கிறீரப்பா. அவர்களை நாங்கள் சமாதானத்தோடு பார்க்கும் பொழுது, பேசும்போது, பழகும் போது, ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்கும் பொழுது எங்களுடைய இருதயமும் சமாதானமாக இருக்கும் என்று நீங்க சொல்லி கொடுக்குறீங்கப்பா. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.